ஓம் சக்தி. என் அன்பான பிள்ளைகளே, என் அருளை நாடி என்னை அழைக்கும் உங்கள் மனதை கேட்டு இன்று உங்களுக்கு அருள் வாக்கை சொல்ல வருகிறேன். உங்கள் உள்ளத்தில் உள்ள கவலை, துன்பம், குற்ற உணர்வு எல்லாவற்றையும் கரைத்து அமைதியாய் வாழ வழிகாட்ட வருகிறேன். என் கண்மணியே, நீ அறியாமல் தவறு செய்திருக்கலாம். உன்னை அறியாமல் ஒரு தவறு நடந்திருக்கலாம். அதை நீ குற்றமாக நினைக்கவில்லை. ஆனால் உலகம் உன்னை குற்றவாளியாக கூறி குற்ற வழியில் நிறுத்திவிட்டது. சில சமயம் மக்கள் அறியாமலை தீர்ப்பளிக்கிறார்கள். நீ குற்றமில்லை என்று உன் உள்ளம் சொன்னாலும் பிறர் உன்னை குற்றம் சொல்வது உன் உள்ளத்தை புண்படுத்தி இருக்கும். அதனால் உன் மனம் உடைந்திருக்கும். ஆனால் என் பிள்ளையே, அதை நினைத்து நீ ஒரு நாளும் கவலைப்படாதே. நீ செய்தது அறியாமல் செய்த பிழை என்றால் அதற்காக உன்னை தண்டித்தாலும் காலம் ஒரு நாள் உன் நேர்மையை வெளிச்சமாக்கும். காலம்தான் உண்மையை வெளிப்படுத்தும். எனவே எதற்கும் கலங்காதே, எதற்கும் மஞ்சாதே. உன் உண்மை, உன் நேர்மை உன்னை பாதுகாப்பதற்கே நிச்சயமாக வந்து சேரும். என் கண்மணியே, அறியாமல் நடந்த தவறுக்கு என்னிடமிருந்து மன்னிப்பு உண்டு. அந்த காலமும் உன்னை மன்னித்துவிடும். நீ மனதில் உண்மையோடு அம்மா, நான் அறியாமல் தவறு செய்துவிட்டேன் என்று சொன்னால் என் கரங்கள் உன்னை அணைத்து கொண்டு மன்னித்துவிடும். அறிந்தே செய்த பிழை என்றாலும் கூட அதை திருத்த மனம் இருந்தால் மன்னிப்பு கிடைக்கும். ஏனெனில் மன்னிப்பதே என் அருள். திருத்தலே உனக்கு புதிய வாழ்வின் துவக்கம். நீ என்னை வணங்கினால் உன்னை சிக்கலிலிருந்து நான் காப்பாற்றுவேன். உன்னை அழிக்க வரும் குற்றச்சாட்டு, உன்னை வீழ்த்த நினைக்கும் குற்றவழி அனைத்திலிருந்து முன்னை நான் தடுத்து நிறுத்துவேன். உன் பிரார்த்தனையில் நான் பதில் தருவேன். உன் கண்ணீரில் நான் அருள் தருவேன். உன் ஒவ்வொரு நொடியிலும் என் நிழல் உன்னுடன் இருக்கும். என் பிள்ளையே, வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு சம்பவமும் பாடமாகும். உன் தவறுகள், பிறர் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உனக்கு பாடமாகும். அதிலிருந்து நீ உணர்ந்து வாழ்வை அமைத்து கொள்ள கற்றுக்கொள்வாய். அந்த பாடங்கள் உன்னை வலிமையாக்கும், உன்னை விழாமல் நிறுத்தும், உன்னை மீண்டும் முன்னேற்றும். நீ தவறு செய்திருந்தாலும் அதை உணர்ந்து திருத்தி மன்னிப்பை கேட்டால் நான் உனக்கு மறுவாழ்வு தருவேன். புதிய வாழ்வு, புதிய வழி, புதிய அமைதி உன் வாழ்க்கையில் மலரும். நீ துவண்டு போன அந்த வாழ்வு மீண்டும் மலர்ந்து உன் முகத்தில் சிரிப்பு மலர்ந்திடும். நான் உனக்கு மறுவாழ்வு தருகிறேன் என்று நினைத்து நிம்மதியுடன் முன்னேறு. என் பிள்ளையே, இன்று சொன்ன அருள் வாக்கை உன் மனதில் பதித்து வை. உன் தவறு அறியாமையால் ஏற்பட்டாலும் உலகம் உன்னை குற்றவாளி என கூறினாலும் கவலைப்படாதே. உண்மை மற்றும் நேர்மை ஒரு நாள் வெளிப்படும். அறியாமல் செய்த பிழைக்கு இறைவனிடம் மன்னிப்பு உண்டு. உன்னை வணங்கினால் உன்னை பாதுகாப்பேன். தவறை திரித்து மன்னிப்பு கேட்டால் மறுவாழ்வு தருவேன். இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் விதையாக பதிந்து நாளை வாழ்வில் நம்பிக்கை, மகிழ்ச்சி, அமைதி என மலர்ந்திடும். என் தங்கமே, நீ எதற்கும் அஞ்ச வேண்டாம். தவறு உனது வாழ்க்கையை முழுமையாக அழிக்க முடியாது. மன்னிப்பும் திருத்தமும் உன்னை மீண்டும் உயர்த்தும். என் அருள் உன் மீது கருணையாய் பொழிகிறது. உன் வாழ்க்கை அந்த அருளின் வழியில் நிச்சயமாக வாடியே இருக்கும் என்று நீ நினைக்காதே. உன் வாழ்க்கை முன்னேறும் தங்கமே.